குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 12 இன் காத்மாண்டு, கேபிட்டல் சிட்டி ஆஃப் நேபாள். கலங்கி அப்படின்ற ஏரியாவில் வந்து ரூம் எடுத்திருக்கோம். இப்போது தாமெல் ஏரியா அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு அப்புறமா முடிஞ்சால் வேறு ஏதாவது இன்னொரு ஸ்பாட் கவர் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ லெட்ஸ் see. மணி வந்து 9:15 ஆகுது. நேற்று வந்து ரொம்பவே டயரிங்காக இருந்துச்சு ரைடு. வந்து ஹோட்டல் பலாசோ அப்படின்னு ஒரு ஸ்பாட்டில் தங்கிட்டோம். இங்கே ரைட் சைடில் பாருங்கள் புத்தா டெம்பிள். இங்கே பாருங்கள் ஒரு குரங்கு தாவி கொண்டு வருகிறான். சர்க்கஸ். இங்கே உள்ள விட்டு விடலாம். ஒரு வழியாக அந்த கடையில் இருக்கிறவன வெறுப்பேத்தி ஜி இன்னொரு 10% கேட்டிருக்கலாமா இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் பார்கெயின் பண்ணி வாங்கியாச்சு. ஆமாம், என்னது இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கிக்கணும், பார்க்கலாம். இன்னும் ஷாப்பிங் முடியல. நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து சுற்றிக்கின்னு இருக்கோம். ஏகப்பட்டது இருக்குது வாங்கிறதுக்கு. ஆனால் கையில் காசு தான் இல்லை. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பேக்கு தான் வாங்கினோம். எந்த கடை தேடிக்கின்னு இருக்கோம். ஸோ எங்கேயாவது நல்லா பட்ஜெட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே போய் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். எவ்வளோ ஆச்சு? 700. ஹேண்ட்மேட் பேக்கா போய் பார்க்கலாமா? பக்கத்துலேயே மணியை செஞ்சுருக்குது தேவை என்றால் ஒரு வண்டி வீடு. சரி போய் பாருங்கள். இங்கேயும் இருக்குது. இங்கே போகலாம். இந்த மாதிரி நல்லா இருக்குதுப்பா. என்ன Pant 500 नेपाली. डबल चेन छ, यसको कलर आउँछ. अनि यो विदाउट प्रिन्ट हो हैन, हेमको हो के, नेचुरल हेम हो. यसको डबल चेन सिस्टम छ यसको यहाँ है. फर्स्ट यो ऑन केको वाइट है நல்லா இருக்கு. नो नो ये आएगा, इसमें ब्लैक भी आएगा. कैश टैग பண்ணா போ தேவை பண்ணாது. எவ்வளவு இருக்கு? 250 இருக்குது. நைட்டுக்கு பூவா மத்தியானத்துக்கு பூவா அங்கே இருக்கோம்ல ரூமில் எவ்வளோ இருக்குது? ரூமில் 10 இருக்குது. வெறும் 10? ஒன்றும் இல்லையா? முடித்து விட்டோம். ஆக்சுவலி 300 ரூபாய் கேட்டிருக்கலாமா இன்ச்சா? கல்லாலேயே அடிச்சிருப்பான்றீங்களா? இதுதான் சொன்னேன். இந்த பேக் வாங்கி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இது.
போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ சார், அதுக்கப்புறமா நம்ம திறமையை நாம் காட்டுவோம். கைஸ் கையில் இருந்த எல்லா துட்டையும் வச்சு செலவு பண்ணியாச்சு. செலவு பண்ணி அது பத்தில் அப்படின்னு 1500 ரூபாய் இந்தியன் கரன்சியை கொடுத்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு வரைக்கும் சாப்பாட்டுக்கு அந்த காசை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுவோம். தாமெல் ஏரியாவை கலந்து செல்வோம்.